வணக்கம். இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேற்றைக்கு என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் தீபாவளி என்பதற்கான காரணம், தீபாவளி என்பதன் அர்த்தம் என்ன, அதன் காரணம், அந்த கொண்டாட்டத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு விளக்கங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நாமளும் கடந்த வருடம் ஒரு விளக்கம் பலர் சொன்னதை அடிப்படையாக வச்சு கொடுத்துருந்தோம். இன்று நான் ஒரு விளக்கத்தை தாரேன். தீபாவளி அப்படிங்கிற வார்த்தை தீப ஒளி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இது என்னுடைய விளக்கம். தீப ஒளி பண்டிகை, இது நிறைய மற்றவங்களும் இதை சொல்றாங்க, பலர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம ஒரு மாதிரி சொல்றோம். தீப ஒளி பண்டிகை. தீபம்னா விளக்கு. இந்த விளக்குகளாலே வீட்டை அலங்கரிப்பாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். கார்த்திகை தீபம் அது எப்படி விளக்குல நம்ம பண்றோம், அது மாதிரி இந்த தீபாவளி பண்டிகையிலையும் அந்த விளக்கால அலங்கரிப்பாங்க. வீட்டில் எல்லா இடத்துலையும் அந்த விளக்கு வச்சிருப்பாங்க. இதன் காரணம் என்ன? இந்த விளக்கு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால், அது ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இப்போ ரேடியோ எப்போ கண்டுபிடிச்சாங்க, டிவி எப்போ கண்டுபிடிச்சாங்க, விமானம் எப்போ கண்டுபிடிச்சாங்க, கார் எப்போ கண்டுபிடிச்சாங்க, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த விளக்கரிக்கிற எண்ணெய செக்கில் ஆட்டி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா அந்த எண்ணெயை எடுத்து அதன் மூலமாக ஒரு விளக்கரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாங்க. விளக்கு மற்றும் தீப்பந்தம். தீப்பந்தம்னா நிறைய பேருக்கு தெரியலாம். கிராமங்கள்ல கோயில் திருவிழாக்கள்ல அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுன்னா, தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு தான் ஊரை வலம் வருவாங்க. அந்த கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாத அந்த காலகட்டங்கள்ல நான் சொல்றேன். அந்த காலத்துல அந்த மாதிரிதான் தீப்பந்தத்தை வச்சுட்டு தான் ஊர் வலம் வருவாங்க. பெரிய தீப்பந்தம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் 2 பேர் முன்னாடி போவாங்க இரவு நேரத்துல. அப்போ அந்த மாதிரியான ஒரு பயன்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு எலக்ட்ரிக் விளக்கெல்லாம் வந்துருச்சு. எலக்ட்ரிக் விளக்கு தோரணங்கள்லாம் இன்னைக்கு களை கட்டுதுன்னு வைப்போமே. ஆனா பழங்காலத்துல இயற்கையாக இந்த மனிதன் வாழ்ந்த காலத்துல இவர்களுக்கு விளக்கு என்ற ஒன்று தேவைப்பட்டுச்சு. இரவில் வெளிச்சம். அதாவது இது எப்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், பகல் பொழுதுல பகலவன் நமக்கு ஒளி தரான். இரவு பொழுதுல சந்திரன் ஒளி தரான். இந்த இரவு பொழுதுல இந்த சந்திரனுடைய ஒளியினுடைய தன்மை 15 நாளைக்கு குறைஞ்சுக்கிட்டே ஒரு நாள் சுத்தமா அந்த ஒளி இல்லாது மறையும் நிலை வரும். அதைத்தான் நம்ம அமாவாசை அப்படிங்கிறோம். இந்த அமாவாசைக்கு முந்தைய 3-4 தினங்கள் ஒளியற்ற ஒரு இருள். அந்த இருளை எதிர்கொள்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த காலத்துல காடுகளும் புதர்களும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாம்பு, மற்ற கொடிய மிருகங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுங்களால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த காலத்துல. அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இரவு நேரத்துல ஒளி தேவைப்பட்டுச்சு. அந்த இரவு நேர ஒளி தீபத்தை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சிகள்ல வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறது தான் இந்த தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறது ஒரு பலர் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பௌத்த பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பௌத்த பண்டிகை அப்படின்னாக்க ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பௌத்தம் அப்படிங்கிறது நிலவை அடிப்படையாக வைத்து
தன்னுடைய முழுக்க முழுக்க உள்ள நடவடிக்கைகளை வகுத்து கொள்வது, கொண்டாட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை அடிப்படையா வைத்து வகுத்து கொள்றது. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா நம்ம அந்த பிறையினுடைய 15 நாள் அது வளர்ச்சி, 15 நாள் தேய்மானம். இதை அடிப்படையா வச்சுதான் பஞ்சாங்கமே. பறையையும் பிறையையும் வைத்து உண்டாக்கப்பட்டதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குனது பௌத்தம் தான். பௌத்தர்கள் தான் பஞ்சாங்கத்தை உருவாக்குனாங்க. அது அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம. இந்த பௌத்த நடைமுறை வழிவந்த ஒரு கொண்டாட்ட முறை தான் இந்த தீபாவளி பண்டிகை. இன்றைக்கு இந்து அப்படிங்கிற ஒரு பரிணாமத்துக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது பலருடைய கருத்து. எது எப்படியோ இந்த இயற்கையை எதிர்கொள்ள விளக்கு தேவை. இரவு நேரத்துல அந்த விளக்குக்கான எண்ணெய் தயாரித்து அந்த எண்ணெயின் மூலமாக விளக்கடித்த அந்த ஒரு கொண்டாட்டம், அந்த கண்டுபிடிப்பை கொண்டாடுறது தான் இந்த தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவு சமூகத்தினுடைய கருத்தா இருக்கு. அந்த கருத்தை நாமும் ஓரளவு உள்வாங்கி ஏற்கிறோம். அதை இன்றைக்கு நான் பகிரணும், எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய கருத்துக்களையும் இதுல எழுதுங்க. நன்றி, வணக்கம்.